சரி சார், எதிர்க்கட்சி தலைவரோட இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு, காலையில் அவர் சேலத்தில் கொடுத்த பேட்டியில் அந்த திருமணி முக்தாறு அப்படிங்கிறதுல வந்து ஒரு முறையா தூர்வாரும் பணியை வந்து மேற்கொள்ளலை, அதனாலதான் சேலம் பகுதி ஃபுல்லாவே வந்து மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறாரு. தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்படவில்லை ஆறுகள், அதனாலதான் சேலத்தை தூர்வாரும் பணிகள்ல எவ்வளவு வேலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே அண்ணன் அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சர் அங்க நம்ம மேட்டூர்ல இருந்து ஆரம்பிச்சு நம்ம கடைமடை வாய்க்கால் வரைக்கும் எத்தனாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து தெளிவா தூர்வாரி இருக்கோம். எவ்வளவு தண்ணீர் அதுல கொள்ளளவு கூடி இருக்கு, இதெல்லாம் சட்டமன்றத்திலே வச்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா சட்டமன்றத்துல தெளிவா அறிக்கை கொடுத்திருக்காரு அண்ணன். இதே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இங்க எங்க மேட்டூருக்கு அந்த பக்கத்துல இருந்து நம்ம அந்த காவிரி வடிகால் வழியாக காவிரி படுகை இருக்கு இல்லையா, அது முழுவதும் வந்து எவ்வளவு தூரம் நாங்க பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அப்புறம் வாய்க்கு வந்ததெல்லாமா சொல்றது. ஒரு அரசு நல்லது நடக்கும் போது தட்டி கொடுக்கறதும் தவறு செய்யும் போது சுட்டி காட்டுறதும் தான் எதிர்கட்சிக்கு அழகு. சும்மா எடுத்த உடனே எங்க அம்மாவும் 300 பேரை கொண்டு விட்டாங்க, அதனால இந்த அரசாங்கம் மேல எப்படியாவது ஒரு பழிய போடணுங்கிறதுக்காக அரசியல் பண்ற இந்த அரசியல் வந்து நாட்டு மக்கள் ரசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்மளை காப்பாத்துறதுக்கு காவலனை போல் வந்து நின்றது யார் அப்படின்னு. சென்னை மக்களுக்கு தெரியும், கடலூர் மக்களுக்கு தெரியும், விழுப்புரம் மக்களுக்கு, திருவண்ணாமலை மக்களுக்கு, ஏன் கிருஷ்ணகிரி தருமபுரி மக்களுக்கு தெரியும். வெள்ளம் வந்ததுக்கு அந்த உள்ளே ஊருக்குள்ள வரும்போதே வந்து அமைச்சர்கள் வந்து தயாரா இருக்கிறாங்க. அப்போ இந்த அரசு முடிந்த வரைக்கும் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருக்கிறது சார். ஒரு சில நேரங்கள்ல நம்ம கைக்கு எட்டாத தூரத்துல இல்ல நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு சில இயற்கை நிகழ்வுகள் நடந்தா வேற விஷயம். சரி சார், இப்போ இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னது தருமபுரி கிருஷ்ணகிரியிலேயே அந்த களத்தில் அந்த நள்ளிரவு நின்னாங்கன்னு சொன்னீங்க நம்ம துணை முதலமைச்சர். ஆனால் இப்போ இந்த நிவாரண உதவியை அறிவிச்சிருக்கையில் வந்து இந்த கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சிக்கு மட்டும்தான் அந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 2000 ரூபாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே அளவு 50 சென்டிமீட்டர் மழை அங்கு ஊத்தங்கரையிலும் வந்து பெய்திருக்கிறது. அந்த பகுதியிலும் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் இந்த திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கு அந்த அறிவிக்கலன்னு நான் சொல்லல, எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறார் சார். அதுக்கு என்ன சார் பதில் சொல்றீங்க? அதாவது என்னன்னா, இது முந்தின நாள் இது பாதிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட உடனே நமக்கு வந்து அந்த ரிப்போர்ட் கைக்கு வருது. வந்த உடனே இதை அனௌன்ஸ் பண்றோம். இப்ப ஈவினிங் இல்லைன்னா இரவு, எனக்கு தெரிஞ்சு இந்த இரவிற்குள் அல்லது காலைக்குள் மீதி பாதிக்கப்பட்டவங்க அது எப்படி சார்? ஒரு முதலமைச்சர் நான் கேட்கிறேன், இங்க என்ன நம்ம சென்னையில அண்ணா நகர், கண்ணதாசன் நகர் இப்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் அறிவிக்க முடியுமா பாதிக்கப்பட்டிருந்தா? சென்னை முழுமைக்கு தானே பாதிக்கப்பட முடியும், அறிவிக்க முடியும். அப்ப கிருஷ்ணகிரியையும் தருமபுரியையும் எப்படி விடுவாரு தலைவர்? அறிவிப்பாங்க. அதாவது அதிகாரிகள்ட்ட இருந்து ரிப்போர்ட் வரணும் சார். இப்ப நம்ம 2000 அறிவிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம். ரைட், ஒரு குடும்பத்துக்கு 2000 இப்ப முதல்ல அப்படின்னு அறிவிக்கிறோம். ரைட்டு, இது ஒரு அளவீடு இருந்தது. சரி, இப்ப இதை விட அதிகமா அங்க மக்களுக்கு பாதிப்பு இருக்கு, அவங்களுக்கு உடனடியா கொடுக்க வேண்டியது கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும்னு இப்ப அமைச்சர் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. பொறுப்பு அமைச்சரோ அங்க உள்ளவங்களோ இல்ல அதிகாரிகளோ, நீங்க 2000 அறிவிக்க முடியுமா உடனே? இல்லையா? அப்ப நம்ம வந்து 48 மணி நேரத்திற்குள் மக்களை நாம் அந்த பாதிப்பில் இருந்து காப்பாற்றுகிறோம், அவர்களுக்கு நிவாரண தொகை வழங்குகிறோம், அவர்களுடைய அடுத்த வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்வது என்பது யோசிக்கிறோம். இதையும் தாண்டி நம்ம ஒன்றிய அரசுக்கும் எங்களுக்கு 2000 கோடி வேணும் அப்படிங்கறத எழுதி இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் 2000 கோடி கிடைக்குமா சார்? யார் கொடுப்பா? மத்திய அரசு. அதைத்தான் தயவு செய்து இப்படி ஒரு உங்க டிவில அண்ணாமலையை உட்கார வச்சு கேளுங்கிறேன். ஏப்பா நீ இங்க பேசுறதெல்லாம் சரி ரைட்டு, எங்க அரசு செய்யட்டும், ஒன்றிய அரசுல உட்கார்ந்துக்கிட்டு நீ என்ன பண்றீங்க கேளுங்க. தமிழகத்துக்கு தேவையான நிதி உதவி எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னா, ஆமா எடப்பாடி பழனிசாமி பேசுறாருன்னா சார், அவரு எதிர்கட்சி தலைவர், அவரு வந்து சரி, ஏன்னா அவர் கையில அதிகாரம் இல்ல, அவரு மேலையும் நாங்க கூட்டணியில இல்லைன்னு நாசுக்கா சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், விட்டுருங்க அவரை. சரி, இவங்க வந்து அந்த மேல இருக்க ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதிகள், நீங்க நிவாரணத்துக்கு உங்க மோடி கிட்ட என்ன பேசுனீங்க, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட என்ன பேசுனீங்க சொல்லணும்ல. அதாவது இப்ப எங்களுக்கு எங்க கையில இருந்ததை வச்சு நாங்க செய்யறோம் அப்படின்னா, நீங்க ஒரு ஒன்றிய அரசு எல்லாத்துலயும் வந்து பங்கு கேட்கறீங்கல்ல,
ஆமா. ஆளுக்கு முன்னக்கூட்டி குறை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஒன்றிய அரசு கிட்ட இருந்து சார் ஒரு 2000 கோடி கேட்டாங்க, ஒரு 1000 கோடி ஒதுக்குங்க அறிக்கை கொடுத்துருக்காரா அண்ணாமலை? அப்புறம் அவருக்கு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேக்குறேன் நானு. கரெக்ட். சார் குஜராத்ல புயல் மழை வருவதற்கு முன்னால் 1000 கோடி கொடுத்தவர் மோடி. இன்றைக்கும் சொல்றேன், ஒன்றிய அரசு வெப்சைட்ல அப்படியே இருக்கு. நம்ம உள்துறை அமைச்சர் PIPன்னு சொல்லுவோம் இல்லையா, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பேரு, யூனியன் கவர்மெண்ட், அதுல எடுத்து பாருங்க. அதாவது குஜராத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் புயல் மழை அறிவிச்ச உடனே, அதாவது ரெட் அலர்ட் கொடுத்த உடனே 1000 கோடி 800 கோடி 700 கோடி கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு வந்து இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டு நிக்கிறோம். தூத்துக்குடியில வந்து நம்ம அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருந்தோம். அங்க வந்து இந்த நிர்மலா சீதாராமன் நம்ம பார்த்துட்டு நீங்க எல்லாரும் காணிக்கை உண்டியல்ல போடாதீங்க, ஐயர்களுடைய தட்டுல போடுங்கன்னு சொல்லிட்டு போச்சு. இந்த கட்சி இல்லாம எங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுறதுன்னு நான் கேக்குறேன். ஆனா நீங்க பிரதமர் சொல்லிருக்காரு போல இருக்கு தொலைபேசி எங்களை குறை சொல்றதுக்கு. இல்ல பிரேமர் நீங்க சொல்லிருக்காரு போல இருக்கு சிஎம் நான் அந்த மாதிரி தமிழகத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிருக்காரு. அதாவது மத்தியானம் வரைக்கும் வரல, மத்தியானம் வரைக்கும் எங்க அக்கா கனிமொழி மாநிலங்களவையில அண்ணன் திருச்சி சிவா 2 பேரும் ஒத்திவைப்பு தீர்மானம் கேட்டு உடனடியா கொடுக்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்களா இல்லையா? ஆமா ஆமா கொடுத்தாங்கல்ல. என்ன பதில்? அத பேச 40 பேர் நம்ம எதுக்கு அனுப்பி இருக்கோம் சார்? உள்ள கோரிக்கை வச்சு டிஆர் போல கோரிக்கை வச்சிருக்காரு சார். டிஆர் போல உள்ள பேசிருக்காரு, இந்த மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு உங்களுக்கு வேணும் தலைவர். அதாவது டிஆர் பாலன் ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்து எங்களுடைய பேரழிவை பற்றி நாங்க விவாதிக்கணும்னு சொன்னப்போ ஏத்துக்கிட்டீங்களா? ஏத்துக்கல. நான் கேக்குறது என்னன்னா, நீங்க ஏத்துக்கலன்னா கூட எங்க எம்பிக்களை கூப்பிட்டு பேசி, சார் முதல்ல இவ்வளவு ஏற்பாடு இவ்வளவு அழிவு வந்திருக்கு, ஒன்றிய அரசு தன்னுடைய கடமையை செய்வதாக 1000 கோடி அறிவிச்சிருக்கு, அறிவிங்கிறேன்.